வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ரூஃபு பைப்பு போடுறதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த பில்டிங் ஏற்கனவே கீழே நம்ம தான் அதே மாடல் போட்டது, ப்ளம்பிங் வேலை, எலக்ட்ரிக்கல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதே மாடல் தான் இப்போ மேலேயும் அதே மாடல் தான் போட்டிருக்காங்க. சைடில் செவரு பாதை கிடையாது, ஜன்னல் தான் கிடையாது. இந்த சைடு மட்டும் தான் ஓப்பனு. இந்த ஹாலு கீழேயும் அதேமாரி டைப்பு ஹாலு, ரூமு, அட்டாச் பாத்ரூம் 2 அதே டைப்லலாம் போட்டிருக்காங்க. இதில் கரெக்டாக அதேமாரி 1.5 அடி லாஃப்ட் போட்டிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு என்ட்ரன்ஸு, ஹை ரூஃபு அதே மட்டத்தில் ஏற்கனவே பள்ளம் தான் விட்டு வச்சுருந்தாங்க. அதே பாத்ரூமு டாப்பில் ஹைட்டுக்கு ஏற்ற மாரி பள்ளம் விட்டுருந்தாங்க. இப்போ இந்த ரூமு அதேமாரி தான். இந்த ரூமு, ஹாலு அதேமாரி மெத்தட்லேயே போட்டிருக்காங்க. மேலே சீலிங்கில் இவங்க மேலே செவரை முட்டிட மாட்டாங்க. 4.5 செவரு அப்படியே துண்டாக நிற்கும். ஏன்னா இடையில 4.5 செவரு போட்டோன்னா நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணியிருக்கணும். பைப்பை இறக்கி விட்றப்ப இந்த பாத்ரூம்லாம் பாருங்கள், செவரு மேலே பீம் போவோம், மோத மாட்டாங்க. தனியாக ஒரு பூசினாலும் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப்பு வச்சு தான் பூசுவாங்க. அப்போ தான் கிராக் வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப்பை ஜாயின் பண்ணோம். அதுக்காக இங்கே 4.5 செவரு இந்த சைடு அணைஞ்சிச்சுன்னா இந்த சைடு இறக்கணும். 4.5 செல்லி தள்ளி இறங்குச்சா ஒரு 2 இன்ச்சு தள்ளி இறக்கணும். 4 இன்ச்சு தள்ளி இறக்குற மாரி இருக்கும். இப்போ இதுதான் பண்ண. இப்போ இந்த கிச்சனு அதேமாரி மெத்தட் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிற மாரி கீழே ப்ரோஷன் வச்சுருந்தாங்க. அதே மெத்தடு தான் போட்டிருக்காங்க. வாஷிங் மிஷினை இங்கே வைக்கிற மாரி ப்ரோஷன் வச்சுருக்காங்க. கிச்சன் அதேமாரி இதுக்கிட்ட மட்டும் ஒரே ஒரு வராண்டா மட்டும் இருந்துச்சு. அந்த வராண்டா மட்டும் டம்மி பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாங்க. கீழே ஓப்பன் விட்டுருந்தாங்க, தனியாக ஓப்பன் விட்டுருந்தாங்க. அதை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல இந்த வெண்டிலேட்ரு ஏர் மாரி வச்சுட்டாங்க. கம்பி கட்டி ரெடியாக இருக்குது. கொஞ்சம் பழம் மட்டும் தான் இடைஞ்சலாக்குது. இந்த சைட்லேருந்து போட்டு வந்துடலான்னு வந்திருக்கோம். ஃபிட்டிங் எல்லாம் ஃபேன் பாக்ஸ் எல்லாமே ஒரு 6 ஃபேன் பாக்ஸ் தேவைப்படுது. இப்போ கிச்சனில் நம்ம இந்த சைட்லேயும் லாப்ட்டு, இந்த சைடில் கிச்சன் ஸ்டேஜ் இருக்குது. அதனால் நம்ம சென்டராகவே போட்டாச்சு. எந்த சைடு லாப்ட் இருக்குதோ நம்ம அதுக்காக மார்க் பண்ணி ஒதுக்கி சென்ட்ரு பண்ணி போட்டாச்சு. இது பாத்ரூமு. இந்த சைடில் வாஷ் பேஷனுக்காக 2 அடி விட்டுருந்தாங்க. அது சாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாத்ரூமுக்கு சென்ட்ரு போட்டாச்சு. நம்ம இதுக்காக கணக்கு பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த செவுத்து எந்த சைடு அணையுது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து லாப்ட்டு பீமில் ஒரு 4 இன்ச்சு ஏறி இருக்குது. அதுலேருந்து கரெக்டாக 1.5 அடி வச்சுருக்காங்க லாப்ட்டு. நம்ம எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கரெக்டாக போட்டால் தான் நம்ம பாக்ஸு கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் லோ லாப்ட்டு ஒன்று இருக்குது. இதையும் அளந்துருக்கும் ஒரு 3 அடி. அதுக்கு பார்த்துட்டு சென்டராக பேண்டு ஒரு பாக்ஸு 4-வே பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ஃபேன் பாக்ஸு சிக்கோ கம்பெனி இது. இதில் பிவிசி சால்வெண்ட் வந்திருக்கேன். பிவிசி சால்வெண்ட் ஒட்டுறது தான் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. 2mm பெண்டு, 1 இன்ச்சு பெண்டு. இது 2mm பைப்பு தான் போடணும். ஏன்னா 2mm பெண்டு போட்டால் தான் நம்ம கம்பியில் நசுங்காமல் இருக்கும். ஃபேன் பாக்ஸ் எல்லாமே பெண்ட் ஐட்டம் எல்லாமே பைப்பு அங்கே கட்டி இருக்குது. 2mm பைப்பு தான். ஸ்பாட்லைட் பாக்ஸு 3 இன்ச்சு டெப்த்து உள்ளதே வாங்கிட்டேன். ஏன்னா 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சுக்குள்ளே தான் போடுறாங்க. சால்வெண்ட்டு 4-வே டெப்த்து பாக்ஸு பாக்ஸ் எல்லாமே நம்ம பைப் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இங்கே பழம் மட்டும் இருக்குது. பழம் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவை பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நெருக்கிட்டோன்னா காங்கிரீட்டுக்காக ரெடி பண்ணியாவது. 2mm பைப்பு தான் ஃபுல்லாக ஹெவி வந்திருக்கு பாருங்கள். ஹெவி 2Mல நல்லா தான் இருக்கும். இது நம்ம மட்டன் ஸ்லாப்பாக இருந்தால் பைப்பு ஒட்டாமல் இருக்கணும். இந்த காங்கிரீட்டு பீம் சுற்றி வரதுனால பைப்பு ஒட்டிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்காச்சும் அது தொங்கல் விட்டால் தான் நம்ம கீழே கப்ளிங் போட்டு இல்லைன்னா ப்ளஸ்ஸு ப்ளைனாக போட்டாச்சும் இழுக்க முடியும், நம்ம பைப்பு போட முடியும். இதுமாதிரி சால்வெண்ட் தடவி ஒட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா டேப்பு போட்டாலும் பிரிச்சுக்கும். இது நடக்கிறப்ப பிடுங்காமல் இருக்கும், உங்களுக்கு ஒர்க்கு மெனக்கிடாமல் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஏற்றியாச்சு ஃபுல்லாக. இப்போ இது கிராங்க்கு கீழே தான் நம்ம விடணும். மேலே போட்டால் போடக்கூடாது. கிராங்க் கீழே விட்டுட்டு இந்த தட்டி மாரி இருக்கிறதுல கீழே போட்டால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இப்போ இதில் உடச்சிட்டு நம்ம பீமுக்கு அடியில் ஒட்டி இறக்கியாச்சு பாருங்கள். ஃபேன் பாக்ஸ் நம்ம மார்க் பண்ண இதில் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த கம்பியோட வேவை பார்த்துக்கணும். நம்ம இந்த கம்பியோட என்னத்துக்கு பார்க்குறதுனா, நம்ம மெயின் லைனை எடுக்கிறப்ப நம்ம 1 இன்ச்சு பைப்பில் குடையிறப்ப கம்பி சைடில் குடைய ஆரம்பிச்சுட்டு நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 இன்ச்சு பீம் தள்ளி நம்ம இந்த சைடில் 4.5 செவரு அணையுது. அதுலேருந்து டேப் போட்டு அதில் கப்ளிங் பைப் போட்டு டேப் அடித்து போட்டாச்சு. இப்போ
இப்போ இந்த சைடு பைப்பு போட்டாச்சு. இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிட்டு நம்ம வந்து சரியாக வீடு அந்தையான பழம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால் இந்த நம்ம எப்படி பைப் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 4 சைடையும் இறக்கி விட்டாச்சு. நம்ம லாப்ட்டு தான் ஒதுக்கி கிச்சன் ஸ்டேஜை ஒதுக்கி போட்டாச்சு. நம்ம இந்த சைடில் போட்டு சென்டரில் ஃபேன் பாக்ஸ் போட்டாச்சு. இது வந்து இந்த பீம் அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக 4.5க்கு விட்டு அந்த சைடில் இறங்குறது, இந்த சைடும் இந்த சைடில் இறங்குறது, அந்த பைப்பும் கரெக்டாக போட்டாச்சு. இது பாத்ரூமுக்குவே 3 சைடு இறக்கி விட்ருக்கோம். இது வந்து ரூமுக்கு என்ட்ரன்ஸை போட்டாச்சு. இதுக்கிட்ட நம்ம வாஷ் பேஷன் வைக்கிற மாரி, வாஷிங் மிஷின் வைக்கிற மாரி வரதுனால இங்கே தேவையில்லை நம்மளுக்கு லைனாக, அதனால் டம்மி பண்ணோம். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு ரூமு, அது வந்து லாப்ட்டை ஒதுக்கி நம்ம போட்டாச்சு. இது 4 சைடும் இறக்கி விட்டாச்சு. எல்லாத்தையும் இந்த பீமு நம்ம ஒதுங்கி வரதுனால நம்ம 4.5 எந்த சைடு அணையணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாரி கப்ளிங் பைப்பில் டேப் அடித்து போடணும் மறக்காமல். நம்ம வந்து இது வந்து ஹால் சைடில் பிளைனாக இருக்குது, அப்படியே உடச்சிட்டு அந்த வழியாக இறக்கிக்கலான்னு அதில் போட்டிருக்கோம். இந்த நம்ம வராண்டா மாரி கிச்சனுக்கு போகிற வழியில் வந்து இந்த லாங்கில் இங்கே வந்து இன்வெர்ட்ரு மேலே வைக்கிறாங்க, அதனால் லோ லாப்ட் இருக்கிறதுனால நம்ம ஒதுக்கி போட்டாச்சு. நம்ம மெயின் லைன் அடுத்த இதுலேயே பார்ப்போம், லாஸ்ட்டாக பார்ப்போம். இது வந்து ஹாலில் வந்து ஒரு 3 பாக்ஸாக பிரிச்சுக்கிட்டோம். ஃபேன் பாக்ஸ் கீழே போட்டதும் அதே சேம் தான், 3 ஃபேன் பாக்ஸாக பிரித்தாச்சு. ப்ளஸ் 6 ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம். 6 ஸ்பாட் லைட்டு போட்டுட்டு இந்த மூலையில் 20 ஸ்பாட் லைட்டை இப்படி லூப் பண்ணியாச்சு. ஒரு சைட்லேருந்து 20 இன்ச்சு, இன்னொரு சைட்லேருந்து 20 இன்ச்சு கரெக்டாக வச்சாச்சு. 20 இன்ச்சு வச்சா 20 இன்ச்சு வச்சா தான் டிசைன் பண்ணுறப்ப, பால் சீலிங் பண்ணுறப்ப, டிசைன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து லைட்டிங் ஃபினிஷிங்காக நிற்கும். இப்போ இந்த சென்ட்ரு வந்து நம்ம நாட்டு எடுத்து இதில் சென்ட்ரு பண்ணி வச்சாச்சு 6 ஸ்பாட் லைட்டு. இதில் வந்து ஒரு 4 சைடு மட்டும் இறக்கி விட்ருக்கோம், ஏன்னா ஹால் சின்னது, நம்ம இது போடுறதுக்கு. இது வந்து வராண்டா நம்ம இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸு, இது 4 சைடில் இறக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைடில் இறக்கி விட்டுட்டு ரூமில் பார்த்திங்கன்னா 4 சைடு இறக்கி விட்ருக்கோம். இந்த சைடில் இது வந்து லாப்ட்டு வருது, இதில் வந்து ஒரு 4 சைடு இறக்கி விட்டாச்சு. எல்லாத்தையும் லாப்ட்டு ஒதுக்கி அதுக்கேற்ற மாரி போட்டாச்சு. பாத்ரூமில் வந்து இதுக்கிட்ட என்ட்ரன்ஸ் ஆகி போர்டு வரதுனால அதுக்கு நேராக மெயின் லைனை இறக்கி விட்ருக்கோம். இப்போ வந்து இந்த போர்ட்டிகளில் வந்து நம்ம லைனுக்கு இதுக்கிட்ட ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இது நடப்பாது, அப்படியே நான் அந்த லிங்க்கு கொடுக்க பார்க்கலாம். இப்போ மெயின் லைன் பார்க்கலாம். இங்கே தான் சர்க்யூட் போர்டு வருது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள், 1 இன்ச்சு பைப்பை நேராக வந்து ஒரு போர்டு வைக்கிற மாரி இருக்குது. ஹாலுக்கு அந்தாண்ட ஒரு வராண்டாவில் போர்டு வைக்கிற மாரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வச்சா அசிங்கமாக தெரியும், பேக் சைடு வச்சா இதுலேருந்து ஒரு கிச்சனுக்கு ஒரு லைனு ப்ளஸ் இந்த வராண்டாவுக்கு ஒரு லைன் எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே ஒரு 6க்கு 4 போர்டு வச்சா கரெக்டாக இருக்கும். சர்க்யூட் போர்டில் அதிகமாக பைப்பு கிராஸ் ஆகுது, இதேமாரி போகிறது நல்லது. இன்னொரு ரூம்லேருந்து 1 இன்ச்சு பைப்பு வந்துட்டு ஃபேன் பாக்ஸ் வழியாக நேராக சர்க்யூட் எம்சிபி போர்டுக்கு போயிட்டு 2 மெயின் ஆகிட்டு, இன்னொரு மெயின் வந்து ஹாலுக்கு வந்துட்டு இது வழியாக முக்கால் என்னத்துக்கு போட்டோம்னா முக்கால் வழியாக போட்டோம்னா இதுலேருந்தே நம்ம மெயின் லைனை எடுத்துக்கலாம், டிவி போர்டு எல்லாத்துக்கும். அதனால் முக்கால் போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த வராண்டாவில் வந்து சர்க்யூட் போர்டு வந்து முன்னாடி இந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. இப்போ 4.5 போட்டனால சர்க்யூட் போர்டு வைக்க முடியாது, அதனால் இதுலேருந்து லூப்பிங் போட்டு இந்த சர்க்யூட் போர்டில் இறக்கி விட்ருக்கோம். இது வழியாக நம்மளுக்கு லூப்பிங் ஆகிடும். இப்போ வந்து இது வந்து இந்த ரூமுக்கு மெயினு, இது வழியாக நம்ம பாத்ரூமுக்கு ஹீட்ரு லைன் போட்டுக்கலாம். இந்த வழியாக மெயின் லைனு இது வழியாகவும் கொண்டு போய்க்கலாம், இப்போ வந்து இது வந்து இங்கே 1 இன்ச்சு பைப் இறக்கிருக்கேன்னா இதுக்கிட்ட என்ட்ரன்ஸ் ஆகி போர்டு வருது, பாத்ரூம் போர்டு. இப்போ இந்த இதுலேருந்து ஒரு மெயின் லைன் போடணும். இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டு நாளைக்கு காலையில் காங்கட்டப்போ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். இது எலிவேஷனில் ஒரு லைட்டு போடணும், மெயின் லைன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. அட்டை வைக்கிறது, இல்லை வாழை மட்டை வாங்கி கொடுத்தா வாழை மட்டை வைக்கிறது கரெக்டாக வச்சுருந்தா. இப்போ வந்து ஹோம் தேட்டர் லைனு இதில் வந்து கேபிள் ஒயர் கீழ் வீட்டில் இறக்கி விட்ருக்கோம். இது ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கிக்கலாம். இது வந்து இன்னொரு இந்த சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு இடம் கிடையாது, இது ஃபுல்லாக ஒழுங்குக்கு கட்டிட்டாங்க ஃபுல்லாக, அதனால் அந்தாண்ட பைப்பே நீட்ட முடியாது. ஹோம் தேட்டர் அதுலேருந்து ஒரு அடி வச்சு இதுலேருந்து முக்கால் அந்த கேபிள் லைன்கிட்ட இறக்கி விட்டாச்சு. ப்ளஸ் அங்கேருந்து முக்கால் கொண்டு வந்து இங்கே ஒரு அடி ஒதுக்கி விட்டாச்சு. 4 மூலையிலையும் இறக்கி விட்டாச்சு. ஒரு சைடில் நம்மளுக்கு பைப்பு மிச்சமாகும், பைப்பு ஃபுல்லாக கட்டியாச்சு. நம்மளுக்கு கேபிள் ஒயருக்கு எல்லாத்துக்கும் பைப் லைன் போடுறது, ஏன்னா அந்தாண்ட இடம் இல்லாதனால பொத்து விட்டோன்னா நம்ம எடுக்க முடியாது லைனை. இது சர்க்யூட் போர்ட்லேருந்து ஒரு பைப்பு தூக்கி விட்டாச்சு. ப்ளஸ் இது வந்து ஹெட்ரூம் போகிறது, அதுக்கு ஒரு பைப் லைன் மெயின் லைனு ப்ளஸ் 2 வர மாரி ஒரு லைனை தூக்கி விட்டு வச்சுருக்கோம்.
இப்போ நான் அட்டை பேக்கிங் எல்லாமே வச்சாச்சு. நம்ம இப்போ சொச்ச பைப்பு இந்த மெயின் லைனு வந்து அதுக்கிட்ட தூக்கி விட்ருக்கோம் மீட்டர்லேருந்து. அதுலேருந்து இந்த சைடில் சர்க்யூட் போர்ட்லேருந்து நேராக கொண்டு வந்து இந்த போர்ட்டிகள்கிட்ட உள்ள பாக்ஸில் போட்டிருக்கோம். நம்ம இது வழியாக மெயின் லைன் எடுத்துக்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த இப்போ ஹாலில் வராண்டாவில் இப்போ சொச்சு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டாச்சு. அட்டை பாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், பீமில் நம்ம எடுக்கிறதுக்காக கப்ளிங் பைப் போட்டு அட்டை வச்சுருக்கோம் ஃபுல்லாக. அப்புறமா ரிமூவ் பண்ணுறப்ப அட்டைக்கு கீழே நம்ம பொத்து விட்டு எடுத்துகிட்டு பைப்புக்கு ஒத்து வச்சுக்கலாம். நம்ம எப்பயும் போல் பெண்டு எல்லாத்தையும் டேப் அடித்து எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. புஷ்ஷு போடாமல் நம்ம வந்து இதேமாரி 1 இன்ச்சு 3/4 ரெடியூசர் போடாமல் நம்ம இதேமாரி தான் சொருவி எடுப்போம். மற்ற பேக்கிங் எல்லாம் பீமில் அட்டை எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணி கொடுத்தாச்சு. இதேமாரி பலவையில் வச்சா தான் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பாட் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் அட்டை வச்சு ஃபுல்லாக முடிஞ்சுட்டு நம்ம ஸ்பாட் லைட்டுக்கு எப்பயும் போல் கட்டுற மாரி வச்சுருக்கேன். நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ரூஃப் வீடியோ. அது பாருங்கள். ஊக்கு வந்து ஹாலில் வந்து 2 கேட்டிருக்காங்க. 2 சென்ட்ரு பண்ணி போட்டாச்சு. ரூமில் ஒரு தொட்டி ஊக்கு போட்டிருக்கோம். எல்லாம் கம்பி ஊக்கே போதும், எங்களுக்கு பேரிங் ஊக்கு வேணான்னு கஸ்டமர் கேட்டனால அப்படி போட்டாச்சு. ஹாலில் இந்த ரூமில் ஒரு தொட்டி ஊக்கு. மற்றபடி எல்லாம் பேக்கிங் பண்ணி ரெடி ஆகிட்டு காங்கிரீட் ஒர்க்குக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரீட்டுக்கு எல்லாம் மிஷினாக வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. பைப் லைனை ஒரு ஆள் பார்க்குறதுக்கு பைப்பு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.